தலைவி வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டோம். இப்ப புது ஸ்டைல் வணக்கம். வாங்கங்க வணக்கம்ங்க, நம்ம சாங்க நீங்க கேளுங்க, நாங்க வந்திருப்பது சிங்களாங்க, ஆக அடுத்தது என்னங்க. வாங்கங்க வணக்கம்ங்க, நம்ம சாங்க நீங்க கேளுங்க, நாங்க வந்திருப்பது சிங்களாங்க, ஆக அடுத்தது என்னங்க. கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் நாங்க எல்லாம் பிஸியான பீப்பிள், தலைவி சீக்கிரம் சொல்லுங்க. கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாது, நாங்க எல்லாம் பிஸியான பீப்பிள், தலைவி சீக்கிரம் சொல்லுங்க. நாம பாட வந்திருக்கிறது. ஆமா, நம்ம ஊர் காவலூர் அந்தோணியார் ஆலயத்தை பற்றி பேச. அன்போடு புகழ் பாடுங்களே, அன்போடு யாரும் கூடுங்களே. அன்போடு புகழ் பாடுங்களே, அன்போடு யாவரும் கூடுங்களே. கைகுப்பி தொழுவோம், நன்மைகள் பெறுவோம், கைகுப்பி தொழுவோம், நன்மைகள் பெறுவோம். துன்பங்கள் யாவும் தீர்ந்திடுமே, எங்கள் துன்பங்கள் யாவும் தீர்ந்திடுமே. அன்போடு புகழ் பாடுங்களே, அன்போடு யாவரும் கூடுங்களே. அன்போடு புகழ் பாடுங்களே, அன்போடு யாவரும் கூடுங்களே. அங்க இப்போ என்ன ஸ்பெஷல் தலைவி? சொல்லுகிறேன் கேளுங்கள். எங்கள் மூகாவதுரை அந்தோணியார் கோயில் மண்டப கட்டுமான நிதி சேகரிப்புக்காக. நிதி சேகரிப்புக்காக? அதுக்கு என்ன பிரச்சனை தலைவி? இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் பெரிய மனசுக்காரங்க. சும்மா நன்கொடைகளை கேட்டா அள்ளி 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 வருவாங்க. எப்படி தெரியுமா? அது எப்படி? காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. மணி மீது சொல்லிட்டா டாலர் பவுன்ஸ் குவிந்துடும், கோயில் கட்டு வாழவும் சூப்பரா தான் நடந்துடும். காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. ஆமா தலைவி, அதைத்தானே நான் சொல்ல வரேன். ஆனந்தம் ஆனந்த பாடும் உங்க நல்ல மனசு சூப்பர். ஆயிரம் ஆயிரம் காலம் நீங்க நல்லா இருக்கணும் சேர்ந்து. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் உங்க நல்ல மனசு சூப்பர். ஆயிரம் ஆயிரம் காலம் நீங்க நல்லா இருக்கணும் என்று. ஆமா தலைவி, இதையெல்லாம் ஒழுங்கு செய்தது யாரு? இது தெரியாதா? நம்ம சிங்களம் கமிட்டி தானே. அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க தலைவி? பாடுகிறேன் கேளுங்கள். நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நாம் செல்லுகின்ற பாதை நம் தேவன் காட்டும் பாதை. நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நாம் செல்லுகின்ற பாதை நம் தேவன் காட்டும் பாதை. இதுவரை சொன்னதெல்லாம் தெளிவாக புரிந்ததா? புரிந்தது தலைவி. ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா இனிமேல் தான் நம்முடைய பிராமண கதாநாயகனை பற்றி பேச இருக்கிறோம். கதாநாயகனா? யாரது? கொஞ்சம் பொறுங்கள். நம்முடைய விழாவோட ஹீரோ வேறு யாரும் இல்லை, நம்முடைய புனித அந்தோணியாரே தான். ஆமா, அற்புத புனித அந்தோணியாரே தான். அவர் கோடி அற்புதராச்சே. அவரை பத்தி என்ன தலைவி சொல்ல போறீங்க? அவரை பற்றி சொல்ல எவ்வளவோ இருக்கிறதே. 1 2 3 எண்ணுறதுக்குள்ள நம்ம புனிதரை பத்தி சொல்லிடுங்க.
நகரில் 1992ஆம் ஆண்டு பிறந்தார். காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து தாரதில் அவர்தான் லீடர். ஆமா தலைவி, யூ ஆர் சோ கரெக்ட். என்னோட மொபைல் போன் இருக்குதுல்ல, ஆமா, மொபைல் போனா என்னாச்சு அதுக்கு? அது காணாமல் போனது. போனை காணவில்லையே, நேற்றோடு எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு, அது ஓடி போனதோ தீப்போடு. போனே இப்படியே சோகத்தோட பாடிட்டு நம்மளுடைய கோடி என்பதர் அந்தோணியாருக்கு ஒரு நேர்த்தி வைத்தேன். அவ்வளவுதான் தலைவி. போன் கையில வந்து கிடைச்சிருச்சுன்னா பாருங்களேன். நன்றி. அது போலதான் தலைவி, நான் ஒன்று சொல்ல வாரேன். சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். அந்தோணிய புகழை பற்றி தான் சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். அந்தோணிய புகழை பற்றி தான். என் நண்பி ஒருத்தி பல வருடங்களாகியும் திருமணமாகாம இருந்தா. அவங்க அம்மா ஊர் முழுக்க தேடியும் மாப்பிள்ளை கிடைக்கலன்னு அவளை புலம்ப. அப்ப பாருங்களேன். அப்புறம் பார்த்தா அந்தோணியாருக்கு நேத்தி வச்சு 9 செவ்வாய்க்கிழமை போய் தொடர்ந்து கேட்டுட்டாங்க. அப்ப என்ன நடந்தது? அப்புறம் என்ன நடந்ததா? இப்ப பார்த்தா இந்த நூல்ல மாப்பிள்ளை, அந்த நூல்ல மாப்பிள்ளை, வெளிநாட்டுல மாப்பிள்ளைன்னு மாப்பிள்ளை கியூல நிக்கிறாங்க பாருங்க. அந்தோணியாரு புதுமையே புதுமைதான். கல்யாணமாகாத பெண்களே, ஆண்களே, அந்தோணியாரை நாடுங்கள். இப்படியாக அந்தோணியாரை பாடுவது மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்முடைய வில்லுப்பாட்டை முடித்துக் கொண்டு வந்தவர்களுக்கு நன்றியும் சொல்லி போவோமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தலைவி. எதுக்கு வெயிட் பண்ணணும் நாங்க? எதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும்னா, இப்போ நம்ம ட்ரெண்ட்ல இருக்கிறது நம்மளோட செல்ஃபி இல்லையா? அது சரிதான். அப்ப நம்மளோட செல்ஃபி எடுத்துக்கலாம்ல. கட்டாயம் எடுத்துக்கலாம் தானே. அதுக்கு நம்மளோட சிங்கலாங் கமிட்டியோட செல்ஃபி குயினை கூப்பிடணும் இல்லையா? தங்கக்கா, போடு போடு. Come on, pose for a selfie. இப்போ நம்ம நன்றி சொல்லிடலாம் தலைவி. நோ ப்ராப்ளம். எமக்கு வார்த்தை இல்லை, எமக்கு நன்றி சொல்கிறோம். சிங்கலாங் கமிட்டி வந்திருக்கும் யூனிட்டுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம். நன்றி சொல்ல எமக்கு வார்த்தை இல்லை, எமக்கு நன்றி சொல்கிறோம். சிங்கலாங் கமிட்டி வந்திருக்கும் யூனிட்டுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம். நம்முடைய கோடி அற்புதரான ஒரு அந்தோணியாருக்கு ஒரு நன்றி பாடல் பாடி நம்ம வில்லு பாட்டை முடிச்சு கொள்வோமே. வாழ்க வாழ்கவே அந்தோணி தேடி தேடி வந்தவர்க்கு நாடி நாடி நல்லவர்
இப்ப நம்ம சபையோருக்கும் நன்றி சொல்லியாச்சு, கோடி அற்புதனான அந்தோணியாருக்கும் நன்றி சொல்லியாச்சு. இதுக்கு மேலே நம்ம இந்த ஸ்டேஜ்ல இருந்தோம், இவங்களை நம்ம அடிச்சு விரட்டிடுவாங்க. ஓடி போயிடலாம். நன்றி, வணக்கம். என்ன கொடுமை சரவணன்.